Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் இயக்குனர் மணிபாரதி. திரையுலகிலே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்திலே பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தை கையிலே எடுத்துக்கொண்டவர் தான் மணிபாரதி. மணிரத்னம், வசந்த், சரண், டிபி கஜேந்திரன் போன்ற பல இயக்குநர்களிடம் பணியாற்றிய மணிபாரதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுத்திலே உருவான வள்ளி திரைப்படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பான அன்பே அன்பே என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான மணிபாரதி மாரிமுத்து, எச்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, வசந்தபாலன், பிருந்தா சாரதி, ஹரி போன்ற இயக்குநர்களோடு தனக்குள்ள நட்பை பற்றியும் அஜித், விஜய், சூர்யா, அர்ஜுன் ஆகியோரின் படங்களிலே பணியாற்றிய போது தனக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. நானும் பத்திரிகையாளராக ஆரம்பித்து தான் அப்புறம் சினிமாவில் இயக்குனரானேன். ஆமாம் சார். நீங்களும் பத்திரிகையாளராக தான் உங்களுடைய பணியை தொடங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். எந்த பத்திரிகையில் முதல்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்க? திரைச்சுவை சார். அதாவது ஷாம் வந்து அப்போ தராசு திரைச்சுவை ரெண்டும் நடத்திட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து சினிமா தான் ஆம்பிஷன் சார். முதல்ல வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து எந்த நண்பர்கள் உறவினர்கள் யாருமே இல்லை சார் சென்னையில். எனக்கு ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். நான் படித்தது வந்து ஐடிஐ படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு முதல்ல சென்னையில் வந்து எங்கேயாவது ஒரு வேலை தேடிக்குவோம், அப்புறமா சினிமாவுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி அம்பத்தூரில் வந்து ஒரு சிவானந்தா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். அப்ரெண்டிஸாக சேர்ந்துட்டேன். அங்கே சேர்ந்துட்டு அங்கே வந்து ஒரு 3 மாதம் வேலை பார்த்தேன் சார். அப்புறம் அப்படியே என்னை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர் வரைக்கும் அங்கே போச்சு வேலை. அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பெரிய டைரக்டர் மணிவண்ணன் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் போய் பார்ப்பேன். வீடு வீடாக தேடி எல்லாம் அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தேடி போய் பார்ப்பேன். வழக்கமாக அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுல்ல நம்மளுக்கு. அப்புறம் வாங்கம்பாங்க, இல்லை 10 நாளுக்கு ஒரு முதல்லயே சினிமாவில் டைரக்டர் ஆனது தான் ஆகணுங்கிறதுக்கு தான் வந்ததே சார் சென்னை. அதாவது அதுக்கு முன்னாடி நமக்கு அடிப்படை என்னென்னா பேசிக்காக ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் சார். நான் ஊரில் இருக்கும்போதே நிறையா சிறுகதைகள்லாம் எழுதுவேன். நான் பத்திரிகைலாம் நிறைய வந்திருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு சினிமா தான் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் சென்னை வந்துட்டேன் நான். அப்போ அம்பத்தூரில் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கல, எங்கேயுமே பிடிமானமே இல்லை. அப்போ தான் என்ன நினச்சேன்னா, சரி ஏதாவது ஒரு சினிமா பத்திரிகையில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா ஈஸியாக சினிமாக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் ஷாம் சாரை போய் பார்த்தேன். பார்த்தோன்னே ஒரு என்ன விஷயம்னு கேட்டார். இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவரும் சொன்னார், இந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு தேடி வரவங்க எல்லாருமே இதை தான் வழிமுறையாக வச்சுக்கிட்டு வராங்க, அதான் நீங்களும் வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நீங்கள் வேலை பார்க்கணும், டப்புன்னு வாய்ப்பு கிடைச்சான்னு போயிடாங்க அப்படின்னாரு. இல்லை சார், 1 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிடுறேன் சார்னு. அப்படி தான் திரைச்சுவை பத்திரிகைக்குள்ளே என்ட்ரானேன் சார். இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நான் யார் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போலேருந்து ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் இவங்க தான் பெரிய ஹீரோஸு. ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா ராதா, அமலா, சீதா, கௌதமி, ராதிகா, நிரோஷா இவங்கெல்லாம் பெரிய ஹீரோயின்ஸு சார். அந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் அந்த எல்லா பெரிய ஹீரோயின்ஸு பெரிய டைரக்டர்ஸு எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்துகிட்டு அந்த 1 இயர்க்குள்ளார. இந்த திரைச்சுவைங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் பழகிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் இருந்தது எனக்கு. அதை வச்சுட்டு எல்லாரோட இதுலேயும் போய் எடுத்து எல்லாரோடையும் அதாவது ஒரு அடையாளம். நான் இவரை அப்போ வந்து எனக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகை பொன்னி அப்படின்னு தான் வச்சுருந்தேன். சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம். வீட்டில் வந்து எனக்கு வந்து பொன்னி வளவன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் நாகை பொன்னின்னு வச்சு அந்த நேமில் தான் எழுதினேன். ஓரளவுக்கு நாகை பொன்னின்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு சினிமாக்குள்ளார ஒரு வளம் வந்தோன்னா அந்த பேட்டி எடுத்ததில் உங்களால் மறக்க முடியாதுன்னா யாராக சொல்லலாம் சார்? முதல் இன்டர்வியூ மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூ தான் சார். எந்த அனுபவமே இல்லாமல் வந்துட்டேன் சார். நான் பட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து மோகன்கிட்ட தான் எடுத்தேன் சார். அப்போ வசந்தின்னு ஏவிஎம் படம் வரும், நடிச்சிட்டு இருக்கிறார் சார்.
போய் கேட்டேன், அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வேணும் சார்னு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்டேன். உட்காருங்க தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்போ அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு படங்கள்லாம் ஓடாத ஒரு நேரம், ஒரு ஃபெயிலியரில் இருக்கிறாரு. அப்போ போய் எனக்கு என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரில. எடுத்தோன்னே நான் என்ன கேட்டேன்னா, சார் உங்கள் படமெல்லாம் தோல்வி அடையுது ஏன் சார்னு கேட்டேன். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. உடனே நான் இந்த படம் இட்டு கொடுத்துருக்கேன், அந்த படம் இட்டு கொடுத்துருக்கேன்னு லிஸ்ட்டு சொல்லி பயங்கர கோவப்பட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா 2வது கேள்வி வந்து என்னென்னா வந்து அவர் அப்போ தான் வந்து சொந்த குரலில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. சுரேந்தரோட ஏதோ பிரச்சனை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த விஷயமும் எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏன் சார் சொந்த குரலில் பேசுகிறதில்ல அப்படின்னா அவருக்கு 2வதாக கோபம் வந்துருச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபீல்டில் இருக்கீங்கன்னாரு. நான் இன்றைக்கி தான் சார் வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல பயந்துக்கிட்டேன். சார் நான் 1 இயராக இருக்கேன் சார்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏதோ இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து சொன்னேன். அப்புறம் அப்படி பேசினா 2-3 கேள்வி அவர் ரொம்ப கோவப்பட்டார். அப்புறம் சொன்னார், இல்லைங்க இன்றைக்கி இன்டர்வியூ வேண்டாம், எனக்கு மூடு சரியில்லை, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு வந்துட்டார். அப்புறமா தான் யோசித்து பார்த்தேன், நம்ம என்னடா இது இப்படி கேள்வி கேட்டு கொஞ்சம் ரசாபசமாகி போச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் சார், என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா அதே கேள்வியை எப்படி கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்னா, உங்கள் படங்கள்லாம் ஏன் தொடர்ந்து வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை அப்படின்னு கேட்டிருந்தா அவர்கிட்ட பதில் வந்திருக்கும். நீங்கள் ஏன் சொந்த குரலில் பேசக்கூடாது இப்படி கேட்டிருந்தா அவர்கிட்ட பதில் வந்திருக்கும். எடுத்துமே நெகட்டிவான கேள்வியை கேட்டு அவரோட சண்டே ஆகி அதுக்கப்புறம் சந்தித்து மறுபடியும் இன்டர்வியூலாம் எடுத்தேன் சார் நான். அதுக்கப்புறம் அதோட ஒரு நல்ல ஒரு நட்பு, அந்த ரேம்ப் நல்லா கரெக்டாக கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு முன்னாடி பத்திரிகையில் இருந்த ஒருத்தர் வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி இந்த திரைச்சுவையினால கான்ட்ரவர்ஷியல் பத்திரிகைன்னு ஒரு நேம் எடுத்திருந்தது. நான் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அது வந்து ஒரு நல்ல, அப்போ வந்து ஜெமினி சினிமா எக்ஸ்பிரஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அது மாதிரி வந்து நம்ம இந்த பத்திரிகை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உள்ளே இறங்கினேன். அந்த கான்ட்ரவர்ஷியல் பத்திரிக்கையாக இருந்தப்போ நிறைய பேர் அந்த பத்திரிக்கைனாலே ஒரு அலர்ஜி சினிமாவில் இருக்கிறவங்களுக்குலாம். 2வது பார்த்தீங்கன்னா ராதா கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன். அப்போ ராஜா ஷூட்டிங்கில் அவங்க இருந்தாங்க. போய் என் பேரை சொன்னது மாதிரி திரைச்சுவை பத்திரிகையிலேருந்து வந்தோடனே அவங்க அங்கேருந்து வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டதே வந்து நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நான் ஜாயின் பண்ணி 4 நாள் தாங்க ஆகுது அப்படின்னா. ஏங்க நீங்களாம் ஒரு கேட்டுட்டு இன்டர்வியூ எடுத்து எழுத மாட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதிடுவீங்களா, தமாதமான கத்துறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை மேடம் நான் புதுசு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நடிகையை அப்படி சினிமாவில் வந்து அப்படி பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவங்களோட கோபத்தெல்லாம் நேரில் பார்த்தது கிடையாது. நம்ம அது மோகன்டையும் சரி இவங்கள்ட்டையும் சரினா இப்படி கோவப்படுறாங்களே, எனக்கு அதே ஒரு இதாக இருக்குது, ஷாக்காக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. ஆனால் தபால் குதிக்கிறாங்க. எனக்கு அவங்கள எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா பார்த்தா ராதா ரவி உள்ளேருந்து வந்துட்டு அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்புறம் சொன்னாங்க. நான் அப்புறம் சொன்னேன், சார் உண்மையிலே நான் ஜாயின் பண்ணி 4 நாள் தான் சார், அதை எழுதினவங்களாம் வேறு ஆளுங்க, இப்போ பத்திரிக்கை நாங்கள் மாற்ற போகிறோம் சார் அப்படின்னு. அப்புறம் அவர் சமாதானப்படுத்தி விட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பாக எழுதியிருக்காங்க. ஆமாம் எழுதியிருக்கிறாங்க போல இருக்கு. அந்த கோவத்தை காட்டுறதுக்கு எப்போ வந்து சிக்குவான்னு இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. கடைசியில் எழுதுனது ஒருத்தர், நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவர் சமாதானப்படுத்தி விட்டோன்னு அப்புறம் அவங்க சமாதானம் ஆகிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து நேரில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, ஒரு இன்டர்வியூ வேணும் அப்படின்னோடனே அப்புறம் மறுநாள் வர சொல்லி இன்டர்வியூ கொடுத்தாங்க சார். ஆனால் அன்னைக்கு தொடங்கின நட்பு சார், அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்குமே வந்து அவங்களோட நல்ல தொடர்பில் இருந்தேன் சார். அருமை. எப்போவுமே அதாவது என்னென்னா வந்து ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இன்டர்வியூ வேணும்னு கேட்காமே போய் வீட்டில் அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நட்பு வந்து கிடச்சிது. ரஜினிகாந்த் இன்டர்வியூ பண்ணிங்களா அந்த காலத்தில்? ரஜினி சார் வந்து ஒரு தடவை வந்து கமலுக்கு வந்து ஒரு சிறப்பிதழ் போட்டோம் சார் அப்போ திரைச்சுவையில். அப்போ அது விஷயமாக போய் கேட்டோம் ஒரு தடவை. ஒரு 2 நாள் வந்து வெயிட் பண்ண சொன்னார். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார் சார். பணக்காரன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தார். அப்போ போய் கேட்டேன் நான். கேட்டோன்னே அப்புறம் கடன்னு சொன்னார் கமலை பற்றி. என்ன சொன்னார் கமல்? அவர் வந்து அதான் சார் வந்து கமல் வந்து அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு எடுத்த பிறகு ஒரு நல்ல ஒரு பெரிய நடிகர். அதுக்கப்புறம் வந்து அந்த நினைத்தால இணைக்கும் படத்தில் வந்து அவருக்கும் இவருக்குமான இடையில நட்பு, ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் சாஞ்சிட்டு தூங்குனது, இந்த விஷயங்களெல்லாம் வந்து சொல்லி வந்து பகிர்ந்துக்கிட்டார். ஒரு மிகப்பெரிய கலைஞன் அப்படிங்கிறத வந்து அவர் வாயால் சொல்லி ஒத்துக்கிட்டார். அன்னைக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு நடிகரை வந்து அந்த மாதிரி வந்து உயர்த்தி சொல்கிறதுக்கு ஒரு மனப்பக்கம் வேணும். அது ரொம்ப நல்லா சொன்னார் அன்னைக்கு. அந்த சிறப்பிதழ் பண்ணும்போது கமல்ஹாசன் அடிக்கடி சந்திச்சிருப்பீங்க இல்லையா? கமலஹாசனை வந்து சந்தித்தோம் சார். ஒரு தடவை சந்தித்து ஒரு ஃபுல் இன்டர்வியூ வந்து எடுத்து ஒரு 2 பக்கத்துக்கு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்க சொன்னதை தான் வாங்கி வந்து போட்டோம்.
நீங்கள் பல நடிகர்களோட இது மாதிரி சண்டை போட்டிருக்கீங்க. ம். இதெல்லாம் இல்லாமல் சுமூகமாக தொடங்கின பேட்டின்னு ஏதாவது இருக்கா? சுமூகமாக வந்து அதுக்கப்புறம் சார் அதான் அந்த நமக்கு அந்த தொனி புரிஞ்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் என்னென்ன சார் நிறைய நல்ல எல்லா ஆர்டிஸ்டோடையுமே எனக்கு வந்து நல்ல அந்த ரேம்ப்பு நல்லா கிரியேட் ஆகிடுச்சு சார். நான் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்யராஜ், பிரபு இவங்க கூட நிறையா வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன் சார். இன்டர்வியூ நிறைய அடிக்கடி அவங்கள போகணுன்னு கேட்டோன்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஸ்ரீவித்யாவுக்கு உங்களுக்கு எங்கே நெருக்கம் பிறந்தது? ஆக்சுவலாக வந்து சார் ஸ்ரீவித்யா வந்து எப்படின்னா சார் நான் இதான் பத்திரிக்கையிலேருந்து நிறைய அவங்களையும் இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ என்னென்ன சார், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். நான் வந்து என்ன செஞ்சேன்னா சினிமாவோட 3 ஜென்ரேஷனை வந்து சந்திக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா, ஸ்ரீவித்யா, ரேவதி 3 பேரையுமே சந்திக்க வச்சேன். அப்போல்லாம் வந்து ஒரு ஃபோனில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றது அது எல்லாமே அந்த டைமில் நடந்தது. அப்போ வந்து மனோரமா, ஸ்ரீவித்யா 2 பேர்கிட்டயுமே பேசும்போது ஒத்துக்கிட்டாங்க. ரேவதியும் வந்து ஒத்துக்கிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ எங்கே சந்திக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து மனோரமாட்ட கேட்டேன் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால ஒருவேளை அவங்க வீட்டில் வச்சுக்கலாமான்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்ரீவித்யாட்ட கேட்டுக்குங்க, அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்ரீவித்யாட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனோரமா வீட்டில் வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் திருப்பி மனோரமாட்ட பேசணுன்னு சரி ஸ்ரீவித்யா வீட்டுக்கே நானும் வந்துடுறேன், அப்புறம் ரேவதிகிட்டையும் சொன்னால் அவங்களும் வந்துடுறேன்னாங்க. இப்போ 3 பேரையும் வந்து அவங்க வீட்டில் வச்சு சந்திக்க வச்சு அந்த 3 ஜென்ரேஷன் என்னெல்லாம் சினிமாவில் வந்து மாற்றங்கள் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு இன்டர்வியூ எடுத்து எழுதினேன் சார். அது நல்ல பெருசாக எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அதுலேருந்து ஸ்ரீவித்யாவோட வந்து இந்த மாதிரி பத்திரிக்கையாளராக அடிக்கடி இன்டர்வியூ எடுக்க போகிறது வர்றது இப்படி தொடர்பில் இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து என்னென்னா வந்து அந்த இப்போ திருப்பி அங்கேருந்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன். டிபி கஜேந்திரன்ட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பெண்கள் வீட்டின் கண்கள்னு ஒரு படம் ஜாயின் பண்ணும்போது அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்ரீவித்யாவுக்கு தான் சொன்னேன். அப்போ அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி என்னோட எய்ம் வந்து சினிமாக்குள்ளார போகிறது தான், இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால் அந்த தகவல் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கேட்டாங்க ரொம்ப நல்ல விஷயங்க, ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்க அப்படின்னாங்க. அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்னென்ன சார், பத்திரிகையில் இருந்தப்போ பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். யாரோ இன்டர்வியூ எடுக்கிறதுனாலும் பஸ்ஸில் அப்படி போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ தான் என்னென்னா நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கேயா போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால். அப்போ சைக்கிள் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் தான் சார். அன்றைக்கி இருந்த விலையை இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு வந்து அதுவே பெரிய விஷயந்தான். அப்போயே எனக்கு தெரிஞ்சு 2500 3000 சார் சைக்கிளோட விலை. அந்த காசு நம்மள்ட்ட கிடையாது. சரி அவங்கள்ட்ட கேட்கலாமே, ஒரு உதவி கேளுங்கன்னு சொல்கிறாங்களே கேட்கலாமே அப்படின்னு கேட்டேன். நான் உடனே சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 3000 இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். மறுநாள் வீட்டுக்கு போனேன் சார். வீட்டுக்கு போனோன்னு ஒரு கவரில் 3000 பணம் போட்டு வச்சுருந்தாங்க. வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சைக்கிள் வாங்கிட்டு நான் அப்புறம் அவங்கள்ட்ட போய் காமிச்சேன் சைக்கிளை பார்த்துட்டு அப்புறம் வாழ்த்துக்கள் நல்லா வாங்க சினிமாவில்னு சொல்லி கை கொடுத்தாங்க சார். அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். விஜயகாந்தை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க நிருபரா? விஜயகாந்தை வந்து சார் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறதுக்கே முதல்ல பயந்துட்டு இருந்தேன் சார். நான் அவரோட தோற்றம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாக ஒரு மாதிரி இருப்பார்ல, பார்த்தாலே இப்போ ஒரு சத்யராஜ் பிரபுல ஒரு சாஃப்டாக இருப்பாங்கல்ல, இவர் ஒரு மாதிரி கண்ணுக்கு நல்லா சவுந்து பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருப்பார்ல. அதனால எதையாவது கேட்டுக்கிட்டா அடிச்சிட போகிறாருன்னு பயந்துட்டு கிட்டக்கே போக மாட்டேன் நான். அப்புறமா ஒரு நாள் வந்து மௌன ரவி தான் வந்து கூப்பிட்டு போய் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தப்போ சொன்னேன் நான், ஐயோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மௌன ரவி தான் அறிமுகப்படுத்தி விட்டார் விஜயகாந்த்கிட்ட. அப்புறம் வந்து அவர்கிட்ட சொன்னேன், அப்படியாங்க நான் சொன்னேன் சார் இல்லை சார் உங்களை பார்க்க பயந்துட்டு இன்டர்வியூ எடுக்காமல் ஓடிடுவேன் சார் நான் அப்படின்னேன். அப்புறம் தான் சொன்னேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா. அப்புறம் பேச ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு மனிதர் சார் அவர். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பேசுகிறது, இன்டர்வியூ கொடுக்குறது. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கூட வந்து என்னை கூப்பிட்டெல்லாம் பேசினார் சார். நல்ல விஷயம், நல்லா பண்ணுங்கள், படம் பண்ணுங்கள், இது பண்ணார். அதேமாரி வழக்கம் போல் அவர் ஆஃபீஸுக்கு போனால் அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடுலாம் சொல்லுவாங்களா, அதுமாதிரி சாப்பாடு இது பண்ணுவார். அப்புறம் அந்த பணம் கூட உதவி பண்ணுவார் சார். அவரே கேட்பார் சார். அவரே வந்து ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படிம்பாரு. நல்ல ஒரு மனிதர் சார் அவர். விஜயகாந்தெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு மனிதர் தான் அவர். ஒரு பத்திரிகையாளனாக படப்பிடிப்புக்கு போகும்போதெல்லாம் அங்கே படப்பிடிப்பு நடக்குது இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கோணத்தில் அதை பார்ப்பீங்களா சார்? இப்போ என்ன நாங்கள் இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன்,
ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ட்ரி பண்ணோம்னா நம்மளை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க ஷாட்டுக்கு போயிட்டு அந்த கேப்பில் தானே வருவாங்க. அந்த ஷாட்டு எடுக்கும்போது நான் கவனிப்பேன் நின்று. என்ன மாதிரி பண்ணுறாங்க, எப்படி டயலாக் சொல்லி கொடுக்குறாங்க, எதுக்காக கிளாப் அடிக்கிறாங்க, எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிப்பேன் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிட்டத்தட்ட அந்த 1 இயரில் ஓரளவுக்கு கேதர் பண்ணிட்டேன் நான். ஒரு சினிமானா இப்படி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் முறையாக நம்ம யார்ட்டையாவது பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டிபி கஜேந்திரன்ட்ட தான் ஃபஸ்ட்டு படம் போய் ஜாயின் பண்ணேன் நான். ஒரு பத்திரிகையாளருக்கு முன்னாடி மணிரத்னம், மணிவண்ணன் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவங்களை சந்திச்சு? வாய்ப்பு தேடினேன் சார். வாய்ப்பு தேடின காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் தான் சார். எனக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ பெரிய நம்ம முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு கோட்டையாக இருக்குதே, இதை உடச்சி எப்படி உள்ளே போகிறோம் அப்படிங்கிற பயம் இருந்தது சார். சாதாரணமாக ஏவிஎம் ஸ்டுடியோவிலேயே நுழைஞ்சிட முடியாது சார். ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த 2வது என்ட்ரன்ஸில் இன்னொரு செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதை ரெண்டையும் கடந்து போகிறதே பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இதெல்லாம் மீறி உள்ளே போய் தான் நம்ம வந்து வாய்ப்பு தேடணுமா அப்படிங்கிறது இருந்தது. காலையில் கிளம்பி இங்கே ஸ்ரீநகர் வந்தேன்னா சார், அப்படியே ஒவ்வொரு வீடாக நடந்து தான். அப்போ ஒன்றும் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போய் ஒவ்வொருத்தராக அட்ரஸ் வச்சுட்டு தேடி கண்டுபிடிச்சி, சில பேர் வீட்டில் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேரை தேடி அலைஞ்சிருக்கிறேன் சார். அலைஞ்சது தான் மிச்சம் ஒழிய பல பேர் என்னென்னா வந்து நிறைய பேர் இல்லைங்க ஆல்ரெடி அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்போ ஒன்றும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடும். நிறைய பேர் திருப்பி அனுப்புனது தான் நமக்கு வந்து அதிகம். அப்போ தான் நமக்கு என்னென்னா ஒரு வைராக்கியம், எப்படியாவது வந்து நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிடணும், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து தாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த வெறியோடு இருந்து ஒரு செயல்பட்டது தான் சார் அது நமக்கு. டிபி கஜேந்திரன் இந்த பத்திரிகை மூலமாக தான் சார். பத்திரிகையில் வந்து நான் டிபி கஜேந்திரன் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். இன்டர்வியூ எடுத்து எழுதுனதப்போ அதனால் அவரோட ஒரு நல்ல நட்பு கிடச்சிது. அப்போ அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்தது இதுக்காக தான், அதனால் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா. இப்போ அவர் ஒன்று சொன்னார், இப்போ பத்திரிகையாளராக இருக்கும்போது கிடைக்கிற மரியாதை வேறு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டிங்கன்னா உண்மை சுத்தமாக மரியாதை கிடைக்காது அப்படின்னாரு. சரி சார் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் வந்தது இதுக்காக தான் சார், அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா. அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சார், நமக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது உண்மையிலே அவர் சொன்னது தான், அதற்கு கிடைக்கிற கௌரவங்கிறது வேறு, அது கிடைக்கிற வருமானமும் வேறு. சாதாரணமாக வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாலும் ஒரு 500 1000 கவர் கொடுத்துருவாங்க நமக்கு. ஆனால் அவர்கிட்ட ஜாயின் பண்ணாக்கா ஒரு ஷெட்யூலுங்கிறது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்போ சம்பளமே ஒரு 250 ரூபா தான் கொடுப்பாரு சார். 250 ரூபா எங்கே இருக்குது? ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நம்ம 1000 ரூபா வாங்குறது எங்கே சார் இருக்குது? ரெண்டுத்துக்கும் ரொம்ப பயங்கர டிஸ்டன்ஸ். அதேமாதிரி வந்து பேட்டா அப்படின்னு சொல்லி 5 ரூபா தான் கொடுப்பாங்க டெய்லி. எனக்கு என்னடா இதுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கேன். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து தாங்கிட்டேன் நான். சரி ஓகே, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 250 ரூபா. இங்கே வந்து பத்திரிகை ஆஃபீஸில் நமக்கு சம்பளமும் கொடுத்து ப்ரெஸ் மீட்டில் கிடைக்கிற கவரையும் நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 250 ரூபா, டெய்லி 5 ரூபா தான் பேட்டா. இதை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து எதாக இருந்தாலும் வந்து வந்ததோட நோக்கம் இதுதான், கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் அவர் கூட வந்து பெண்கள் வீட்டின் கண்கள், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளின்னு 2 படம் ஒர்க் பண்ணேன் சார். என்னென்னா எனக்கு என்னென்னா என் மனசில் இருக்கிற ஒரு ரசனை இருக்குது பாருங்கள் சார். நம்ம ஒரு டைரக்டர் ஆனால் இப்படி படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த ரசனை வந்து அவரோட எனக்கு பொருந்தி போகலை. ஏன்னா அவரோட ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதனால் நான் என்னென்னா இது நமக்கு தெரிஞ்ச நமக்கு பொருத்தமான ஒரு டைரக்டரை நம்ம தேடிக்கிட்டு இங்கேருந்து விலகி போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வசந்துக்கிட்ட ஜாயின் பண்ணேன் சார். இந்த பெண்கள் வீட்டின் கண்கள் படத்துடைய படப்பிடிப்பில் நீங்கள் பணியாற்றிய போது அந்த நட்சத்திரங்கள்லாம் அவங்ககிட்ட எப்படி பழகினாங்க? அது எல்லாருமே நல்லா தான் பழகினாங்க சார். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சந்திரன், கேஆர் விஜயா, அப்புறம் வந்து சார்லி, சந்திரசேகர், ஊர்வசி, இப்படி நிறையா ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இதில் வந்து இந்த எஸ்எஸ் சந்திரனை வந்து நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல பழக்கம், சார்லி நல்ல பழக்கம், சந்திரசேகர் நல்ல பழக்கம், கேஆர் விஜயம்மா எனக்கு பழக்கம் கிடையாது. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நல்லா தான் பழகினாங்க சார். இவங்க சில பேர் ஆனால் என்ன பத்திரிகையாளரை சேர்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. ஏதாவது தகவலை கொண்டு போய் வெளியில் சொல்லிட போகிறான் அப்படின்லாம் டிபி கஜேந்திரன் சார் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், இங்கேருந்து எந்த விஷயமே கசியக்கூடாது பார்த்துக்கங்க அப்படின்லாம் என்னை கொஞ்சம் சொல்லி தான் சேர்த்தாரு. ஆனால் சில ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, எதையாவது போய் சொல்லி விட்ற போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் வந்தது நோக்கம் இது தான், இப்போ பத்திரிகையோட தொடர்பும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து சமாளித்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன் சார் நான். ஆசை திரைப்படத்தில் பணியாற்றுவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு அஜித்தை தெரியுமா? அப்போ அந்த படத்துக்கு வந்து ஹீரோவுக்கு ஆடிஷன் பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஒரு நாள் வந்து அஜித் வந்து ஆஃபீஸுக்கு வாய்ப்பு தேடி வந்தார். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அஜித் டின்னருக்கு கூப்பிட்ட போதெல்லாம் அதை தவிர்த்து விட்டு
பிரகாஷ் ராஜ் கூடவே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்களாமே. அதுமாதிரி சென்னையில் ஷூட்டிங் நடந்தாலும் பிரகாஷ் ராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிடுவார். நைட்டு வாங்க டின்னர் நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு. மறுநாள் வேறு வந்து சொல்லுவார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில், பார்த்தீங்களா நேற்று வீட்டுக்கு வந்தது அப்படின்னு. நீங்கள் வசந்திட்ட பணியாற்றிய போது அங்கே உதவி இயக்குனராக இருந்த இன்னொரு முக்கியமான நபர் நடிகர் மாரிமுத்து. அவருக்கும் உங்களுக்குமான பழக்கத்தை சொல்லுங்கள் சார். மாரிமுத்தோட நிறைய அனுபவம் இருக்குது சார். மாரிமுத்து எப்படின்னா சார் வந்து ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒருத்தர். ஆமாம், எப்போவுமே என்னென்னா படங்கள்லேயே காமெடி. ஆமாம், எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.